யுவா கபடி சீரிஸோட ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா பழனி டஸ்கர்ஸ் டீமோட பயணம் இதோட முடியுது. இன்னைக்கு சோனிபட் ஸ்பார்டன் டீம்கிட்ட தோத்ததுனால இந்த டோர்னமெண்ட் விட்டு எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ சோனிபட் ஸ்பார்டன்ஸ்ட்ட நம்ம யுவா கபடி சீரிஸோட 11th எடிஷன்ல வந்து ஜெயிச்சோம். அண்ட் இந்த ஒரு லீக் மேட்சஸ்ல இந்த டோர்னமெண்டோட லீக் மேட்சஸ்லயும் ஜெயிச்சோம். பட் அவங்க அங்கெல்லாம் ரிவெஞ்ச் கொடுக்காம கரெக்டா ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு தரமான ரிவெஞ்சை கொடுத்து நம்மளை தோக்கடிச்சு நம்மளை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த ஒரு யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப் கண்டிப்பாக பழனி டஸ்கர்ஸ் டீமுக்காக இருக்கட்டும், அங்கே உள்ள பிளேயர்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு புதிய அனுபவத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். ஏன்னா யுவா கபடி சீரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு பேஸ் பண்ணி ப்ளே பண்ணுற டீமில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஹரியானாவை பேஸ் பண்ணி ப்ளே பண்ணுற டீமில் ஹரியானா பிளேயர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 PKL டீமோட பி டீம்ஸ் வந்து வந்திருக்காங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல ஸ்டேட்ஸ்லேருந்து பல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்றாக்கி அந்த டீமை வந்து உருவாக்கி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் கிட்டலாம் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பா ஒரு புது அனுபவம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கும். அண்ட் பழனி டஸ்கர்ஸ் டீம் ரொம்பவே நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காங்க. மோசம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக மேட்சஸ் வந்து இருந்திருக்கு. மெயின் பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஆகி ஒரு சில பிளேயர்ஸால் ப்ளே பண்ண முடியல. ப்ளே பண்ணுற ஒரு சில பிளேயர்ஸும் இன்ஜுரியோட ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் தாண்டி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இல்லைனா நீங்கள் எடுத்து பாருங்களேன், பிளே ஆஃபில் இது வரைக்கும் 4 டீம் இருக்காங்க. அதில் ஒரே ஒரு டீம் மட்டும் தான் யுவா கபடி சீரிஸை சேர்ந்த டீம், அது சோனிபட் ஸ்பார்டன்ஸ். மற்ற டீம் எல்லாமே PKLோட பி டீம், கெஸ்ட் டீம்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த PKLோட பி டீம்லையும் பல ஸ்டேட்ல இருந்து பல நல்ல பிளேயர்ஸ் வந்து ஒன்னாகி தான் அந்த டீமை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பழனி டஸ்கர்ஸ் டீம் நல்ல போராடி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கேமை கொடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இந்த ஒரு யுவா கபடி சீரிஸ் கண்டிப்பாக எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம PKL, தமிழ் தலைவாஸ் டீம், இந்தியன் டீமை பற்றி பேசியிருப்போம், லோக்கல் டோர்னமெண்ட்ஸை பற்றி பேசியிருப்போம். ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுவா கபடி சீரிஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் நிறைய பிளேயர்ஸ் இங்கேருந்து தான் PKLக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எனக்குமே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துருக்கு. ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த கபடி சேனல் ஆரம்பிக்கும் போது என்னால் எவ்வளோ நாள்தான் அதிகபட்சம் கபடி வீடியோஸ் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி நானே வந்து சுருக்கிக்கிட்டேன். ஓகேங்களா? பட் நான் உள்ள வந்தப்புறம் தான் தெரியுது நான் நிறைய விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கேன் அப்படிங்கிறது. உள்ள வந்தப்புறம் தான் அவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் நடக்குது, அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ நம்மளால டெய்லியும் கபடி வீடியோஸ் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்பினேன். அண்ட் இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக கபடி வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் இல்லை, யூடியூப்ல நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் இன்ஆக்டிவாக தான் இருக்கேன். அண்ட் உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இந்த யுவா கபடி சீரிஸை பற்றி வீடியோஸ் போடுறோம், பழனி டஸ்கர்ஸ் டீமை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கும்போது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு போதுமான ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? மேபி IPL மட்டும் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே அதிகமான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் IPL நடந்துட்டு இருக்கும் போதும் நான் ரெகுலராக வீடியோஸ் போடும்போது ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் தொடர்ச்சியாக கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கேள்விகள் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம்? அஃப்கோர்ஸ் நான் கபடி அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா, அதாவது உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வீடியோ தான் நண்பா. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். இது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.